அன்பினர்களே, அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் இன்று வியாழக்கிழமை முதல் வெளியேறுவதாக அறிவிக்கப்பட்டாலும் லெபனான் தரப்பிலிருந்து ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. படைகள் இன்னும் வெளியேறவில்லை என்று பாசாங்குத்தனமாக ஒரு பொய்களை அவிழ்த்து விடுவதாகவும் இப்பொழுது செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதன் பிற்பாடு ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கை கொண்டை விடுத்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு. லெபனானை விட்டு வெளியேறு அல்லது தோல்வியுடன் தப்பிக்கோடு படைகளை திருப்பி பெறுவதற்கான அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு இந்த எச்சரிக்கையை ஈரான் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுவதை உறுதி செய்வதில் ராஜதந்திர முயற்சிகள் அதிக அளவில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் லெபனானை விட்டு வெளியேறுமாறு ஈரானின் குட்ஸ் படை தளபதி இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொண்டை விடுத்திருக்கின்றார் என்று வியாழக்கிழமை மாலை செய்தியாக குட்ஸ் படை தளபதி இஸ்மாயில் கானி இஸ்ரேல் இறுதியில் லெபனானை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்படும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகளை திரும்ப பெறுவதற்கான ராஜதந்திர முயற்சிகள் அதிகரித்தும் வரும் வேளையில் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறிவிட்டதாக வந்த செய்திகளை லெபனான் ராணுவ வட்டாரம் ஒன்று மறுத்துள்ளது. அமெரிக்காவின் அழுத்தம் இருந்த போதிலும் படைகள் அங்கேயே நிலைத்திருக்கும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அண்மையில் தெரிவித்திருந்தார். ஈரானின் குட்ஸ் படை தளபதி பிரிகேடியர் லெபனானில் படைகள் தொடர்ந்து இருக்கும் என்று இஸ்ரேலிய தலைவர்கள் சமீபத்தில் அறிவித்த போதிலும் அந்நாட்டின் தெற்கில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து நிலைத்திருப்பது நீடிக்க முடியாது என்றும் ஜெனரல் இஸ்மாயில் கானி வியாழக்கிழமை இன்று எச்சரித்திருக்கின்றார். இதன் மூலம் இஸ்ரேல் இறுதியில் லெபனானில் இருந்து வெளியேற நிர்பந்திக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து நடைபெறும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் நிரந்தரமாக வெளியேறுவதை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்தி வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகளை இஸ்ரேலிய அதிகாரிகள் தொடர்ந்து நிராகரித்து வருகின்றனர். இஸ்ரேலியர்களை நேரடியாக விழித்து பேசிய கானி அனைத்து இஸ்ரேலிய படைகளும் லெபனான் நிலப்பரப்பை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சியோனிஸ்டுகள் லெபனான் முழுவதையும் விட்டு வெளியேற வேண்டும், ஏனெனில் இந்த நிலம் உறுதி மற்றும் எதிர்ப்பின் களம் என்று அவர் கூறியிருக்கின்றார். தொடர்ந்து நீடிக்கும் ஆக்கிரமிப்பு இறுதியில் தோல்வியும் முடியும் என்றும் அவர் எச்சரித்தார். நீங்கள் தப்பிக்கூட நிர்பந்திக்கப்படுவீர்கள் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். இன்று உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் லெபனானில் இருந்து நீங்கள் வெளியேறவில்லை என்றால் நாளை நீங்கள் அவமானத்துடன் இழிவான தோல்வியுடனும் தப்பிக்கூட நிர்பந்திக்கப்படுவீர்கள் என்றும் ஒரு செய்தியை தெரிவித்திருக்கின்றார். 2000 ஆண்டில் தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேறியதை நினைவு கூர்ந்த கானி பின் ஜெய்பேலில் ஹிஸ்புல்லாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ருல்லா ஆற்றிய புகழ்பெற்ற உரையை அவர் மேற்கோள் காட்டி நினைவு கூர்ந்திருக்கின்றார். சுவிட்சர்லாந்துக்கும் அமெரிக்காவும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் குறிப்பாக லெபனானை கையாளும் வழிமுறைகள் உருவாகியுள்ளதாக மூத்த ஈரானிய அதிகாரிகள் அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு கானியின் இந்த கருத்துக்கள் இன்று வெளிவந்துள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாவின் கூற்றுப்படி இடம்பெயர்ந்த லெபனான் குடிமக்கள் திரும்புவதை எளிதாக்குவதற்கும் லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவதை மேற்பார்வையிடுவதற்கும் ஒரு ஒருங்கிணைப்பு மையத்தை நிறுவ இரு தரப்பிலும் ஒப்புக்கொண்டுள்ளனர். லெபனான் போர் நிறுத்தத்தின் அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கும் மீண்டும் பகைமை ஏற்படுவதை தடுக்க உதவுவதற்கும் பொறுப்பான ஒரு புதிய மோதல் தீர்வு பிரிவை நிறுவவும் பேச்சுவார்த்தையாளர்கள் ஒப்புக்கொண்டதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சு செய்தியாளர் இஸ்மாயில் பாகாயி என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார். பாகிஸ்தான் இணைந்து மத்தியஸ்தர்களில் ஒருவரான கத்தார் லெபனானில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பரந்த ராஜதந்திர செயல்முறையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது. நெதன்யாகு போர் நிறுத்தத்தை ஏற்க நிர்பந்திக்கப்பட்டார், இஸ்ரேல் வெளியேற தயாராகிறது என்றும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. ராஜதந்திர ரீதியாக உத்வேகம் அதிகரித்து வந்த போதிலும் சமீபத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் ஏற்கனவே வெளியேறிவிட்டதாக வந்த செய்திகளை லெபனான் ராணுவ அதிகாரிகள் இன்று வியாழக்கிழமை மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த
செய்தி உலக பரப்பில் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இடைநிலை மண்டலம் என்று விவரிக்கப்பட்ட பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவதாக கூறும் செய்திகள் தவறானவை என்றும் ஒரு மூத்த லெபனான் ராணுவ வட்டார அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். சமீபத்திய ராணுவ நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்பட்ட லெபனான் பிரதேசத்திற்குள் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்றும் அந்த வட்டாரம் தெரிவிக்கின்றது. சமீபத்தில் வாஷிங்டனில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற லெபனான் ராணுவ குழுவை சுற்றியுள்ள விமர்சனங்களும் அந்த அதிகாரி பதிலளித்துள்ளார். அந்த வட்டாரத்தின்படி இஸ்ரேலிய குழுவுடன் சில நெறிமுறை ஏற்பாடுகளில் பங்கேற்க லெபனான் ராணுவ குழு மறுத்துவிட்டது அல்லது மறுத்திருக்க வேண்டும் என்ற விமர்சனம் லெபனான் பேச்சுவார்த்தையாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியை தவறாக புரிந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய தாக்குதலின் போது கொல்லப்பட்ட லெபனான் வீரர்களின் இரத்தம் இன்னும் காயவில்லை என்றும் லெபனானின் தேசிய நலன்களுக்கு பதிலளிக்கும் பேச்சுவார்த்தையை தொடரும் போது பொதுமக்களின் உணர்வுகள் மதிப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா வெளியேற கோரினாலும் கூட தெற்கு லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் உறுதியளித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. லெபனானின் இறையாண்மை ஒரு மைய பிரச்சனையாக மாறியுள்ள அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளில் இருந்து உருவாகி வரும் ராஜதந்திர புரிதல்களுக்கும் இஸ்ரேலின் பகிரங்க நிலைப்பாட்டிற்கும் இடையே விரிந்து வரும் இடைவெளியை அவரது கருத்துக்கள் காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் அந்த நிலைப்பாட்டை எதிரொலித்து லெபனான் நிலப்பரப்பில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறாமல் வாஷிங்டன் ஆதரவுடன் எந்த ஒரு இறுதி ஒப்பந்தமும் வெற்றி பெற முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பல தசாப்தங்களாக தன் வசம் நிலப்பரப்புகள் மற்றும் சமீபத்திய போரின் போது கைப்பற்றப்பட்ட நிலங்கள் உட்பட தெற்கு லெபனானின் பகுதிகளை இஸ்ரேல் தொடர்ந்து ஆக்கிரமித்துள்ளது. இந்த நிலையில் 104 ஏக்கருக்கும் அதிகமான லெபனானின் நிலப்பரப்பை இஸ்ரேல் தாறுமாறாக மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி அதை தற்போது தன் வசம் வைத்திருப்பதாகவும் லெபனான் செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து இஸ்ரேல் எந்த நிமிடமும் வெளியேறும் ஒரு நிலை உருவாகி வருவதாகவும் மற்றொரு செய்திகள் தெரிவிக்கின்றது. பார்ப்போம் மற்றும் செய்திகளின் பின்னால் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.